குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச் செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாரியா குட்டி எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி 7th month பேபி ஷவரோட கண்டினியூஷன் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோலேயே ஒரு 2-3 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் தான் இந்த மாதிரி நினச்சிக்கிறேன் போல் இருக்குங்க. பெருசாக இருந்தால் உங்களுக்கு பார்க்குறக்கு போர் அடிக்கோ, இல்லைனா ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 15 to 20 minutes டைமிங்கில் வீடியோஸ் கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேங்க. இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி மாதிரி நான் பயங்கர ஆக்டிவாக இருந்தேன்லாம் சொல்ல முடியாது. தேவைப்படுற போது அப்பப்போ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. அண்ட் ஆஃபீஸ்லேயுமே ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்திங்க. நம்மளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கிறதே பெருசு. இதில் வந்து நம்ம மித்த அட்வான்டேஜ்லாம் வந்து எடுத்துக்கவே முடியாது, ரீசன்ஸ் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்ததுனால பார்த்துட்டிங்கன்னா என்னால் வீடியோஸ் வந்து சீக்கிரம் எடிட் பண்ண முடியல. அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். இனி வந்து மெட்டர்னிட்டி லீவ் போட்டுட்டு அப்படின்னா உடனே வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருவேங்க. ஃபைனலி த பிக் டேஸ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு கண்டிப்பாக என்னால் வார்த்தைகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. ஒரு விஷயமே பார்த்து பண்ணேன். கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்ட் மாம்ஸுமே அப்படி தான். அந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிக் டே. மேரேஜ் அன்றைக்கி என்ன மாதிரி ஃபீல் பண்ணமோ அதே ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக அதை விட அதிகமாக கூட இருக்குன்னு சொல்லாங்க. அதுலேயும் செகண்ட் ப்ரெக்னென்சி சொல்லவே வேணாம். எனக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்குமே. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டோம் வந்ததையுமே, மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா நல்ல நேரத்தில் வளையலுமே போடுறக்க ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே நம்ம லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று மறப்போம். அப்படி தான் இந்த மாலை ஃபஸ்ட்டு பேபி ஷவர்லேயும் அப்படி தான். வளையல் போட்டதுக்கப்புறம் தான் இந்த மாலை ஞாபகமே வந்துச்சு. இந்த டைமும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேப்ப வளையல் போடுவாங்க. அந்த வேப்பம் குச்சியில் இந்த மாதிரி வளையல் மாதிரி சுருட்டிட்டு வேப்பம் பூ, அதுக்கப்புறம் வேப்ப இலை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றியிருப்பாங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கிளாஸ் பேங்கிள்ஸ் இல்லைனா கோல்டு பேங்கிள்ஸ்லாம் போடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாலை ஞாபகமே வந்துட்டு வந்துச்சு. இப்போ தாங்க பேசுகிற போது பயங்கரமாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. 3rd trimester வந்தாச்சு அஃபிஷியலி. ஸோ இனி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நானும் 2-3 டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்த்துட்டேங்க. ஆனாலும் ஒரு 2 நிமிஷம் போல் சேர்ந்தாப்பில் பேசினோம் அப்படின்னா நல்லாவே மூச்சு வாங்குது. ப்ளீஸ் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டிங்கன்னா மாலையெல்லாம் நானே கஸ்டமைஸ் பண்ணதாங்க. எனக்கு இந்த தாமரைப்பூ மாலை ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி அதுவே வந்துட்டு லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் தான் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் ஃபோட்டோகிராஃபர் அண்ணா எப்படா இந்த ஃபோட்டோஸ்லாம் தருவாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்தெந்த விதத்துலையெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியுமோ அப்படி தான் வந்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்ஸுமே எனக்கு ரொம்ப முக்கியங்க. ரியா குட்டி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கிராங்கி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கீழே ப்ளே டெக்கரில் வச்சுருக்க பொருள்லாம் ஒன்றா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவங்கள வந்து உட்கார வச்சாச்சு. நாங்கள் மண்டபத்துக்கு ரீச் ஆகும் போதே பார்த்துட்டிங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஒரு 20 minutes போல் நாங்கள் டிலே ஆயிடுச்சுங்க. அதுக்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா பூ தான். ஹேர் டூ அவ்வளோ அழகாக பண்ணி விட்டுருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு சந்தியாக்கா தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களை அக்கான்னு தான் வந்துட்டு கூப்பிடுவேனே. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாள் நான் தாங்க பூ வாங்கறதுக்கு போனேன். அந்த ப்ளாக் தானே ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த அண்ணா கிட்டே இந்த ஹேர் டூ காமிச்சு பூ கேட்குற போது 1/4 கிலோ போதுன்னு சொல்லியிருந்தாரு. சம்மங்கி பூ வாங்கியிருந்தோம். பட் என்னென்னா அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், எதுக்கும் 1/2 கிலோ கொடுங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பத்தலைங்க. 1.5 கிலோ இருந்திருந்தால் தான் சரியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் கடை திறந்ததுமே ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து கட்டினோம். அதுவுமே பத்தலை. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ சுற்றினோம். அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் சொதப்பலாக போயிடுச்சு. அம்மா சொன்னாங்க, வீடு எல்லாமே நல்லா இருந்தால் கண்ணு போட்டுரும், ஏதாவது ஒன்றாவது இப்படி ஒரு குறையாக இருக்கட்டும் விட்டுரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் ஆறிச்சு. ஏன்னா ஒன்றொன்றுமே நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற
போது அதுக்கான அவுட்புட் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே அப்படி தான். அவங்க கட்டின பூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் வந்து எனக்கு மேக்கப் பண்ணுற போது நம்ம கொஞ்சம் கட்டி கொடுத்தோங்க. அது வந்து அவங்க அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அதுவுமே பத்தாமல் நம்ம கீழே வந்து மல்லிகைப்பூ சுற்றணும். அது ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது சரியாக போயிடுச்சு. அண்ட் பேங்கிள்ஸ், அதாவது எனக்கு போட்ட பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆக்சுவலாக நாட்டு வளையலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் அதுவுமே ஒன்றொன்றும் பார்த்து சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக பேங்கிளோட க்ளோஸ்அப் ஷாட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. பொள்ளாச்சி சூர்யா ஹோட்டலில் தாங்க ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து இதுவுமே கேட்டிருந்தீங்க, செகண்ட் பேபி ஷவர் இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சைடில் செகண்ட் பேபி ஷவர் பண்ணுற வழக்கம் இருக்குங்க. பட் வீட்லேயே சிம்பிளாக ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோடு முடிச்சுப்பாங்க. நம்மளுமே க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா வீட்டில் இல்லாமல் சின்ன ஹாலில் வச்சுட்டோம். அதோட மெயின் ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, நான் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறக்கு கேட்டபோது 16,000 கேட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. அண்ட் ரியா குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணோம். ஒன்று இல்லை அப்படின்னா அது மண்டப வாடகை மட்டும்தான். ஆனால் ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ நல்லா வரலங்க. அதை ஒன்று யோசிச்சு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாலே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஹாலுக்கு வந்துட்டு ரெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 7,000 தான். நம்மளுக்கு ஒரு நேரம் தானுங்க ஃபங்க்ஷன். நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு போக போகிறோம். லஞ்ச் முடிஞ்சதும் கிளம்பிட போகிறோம். எக்ஸ்ட்ரா 1 hour இருந்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. பட் வந்து இந்த மேனேஜரை நான் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, கைண்ட் பர்சன்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்கல. இனி மேபி இங்கே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் கௌரி கிருஷ்ணாவில் வச்சுருந்த போது 2 hours போல் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு சொல்லிட்டு 1 hourக்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 16,000 ஸ்பெண்ட் பண்ணி வீட்டிலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக 7,000 ஹால்க்கும் 7,000 பார்த்துட்டிங்கன்னா இந்த பேக்ட்ராப் டெக்கரேஷனுக்கும் ஆச்சு. அண்ட் பெரிய விஷயம் என்னென்னா, மத்தியான வெயில் நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து கூலிங் ஷீட் தாங்க போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு கீழே ஹீட்டாக இருக்கும். பரிமாறக்கு பிடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சிரமம் தாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஹோட்டலில் வச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. கெஸ்ட்டுக்குமே ஈஸியாக இருந்தது. பரிமாறக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு கேட்ரிங்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபுட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இலைக்கு 350 போல் வந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா 5 வகை சாதம், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்ததையுமே வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க. அண்ட் ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சுங்க. வடை, பாயாசம், கூட்டு எல்லாம் வெரைட்டியாக நல்லா இருந்துச்சு. ஸ்பைஸியாக இல்லாமல். பொதுவாக சூர்யா ஹோட்டல் நல்லாயிருக்கும். இன்னும் அரௌண்ட் பொள்ளாச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த பூவை தவிர்த்து. 7th month பேபி ஷவர்க்குன்னு கொஞ்சம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோங்க. இது ஷோ ஆஃப்காக நான் காமிக்கல. இதுவுமே வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கோல்டு ஷாப்பிங் போனேன்னு வந்து சொல்கிறீங்க, பட் என்ன வாங்கினேன்னு சொல்கிறதில்லன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடியோவில் அம்மாவுக்கு பேங்கிள் வாங்கிட்டு எனக்கு ஒரு பொருள் பார்த்து வச்சுட்டு வந்திருந்தோங்க. அம்மாவுக்கு என்ன பேங்கிள் வாங்கினேன் அப்படிங்கிறத அந்த வீடியோலேயே நான் தெளிவாக காமிச்சிருந்தேன். இனி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா அதை பார்க்குறக்கு என்னென்னு எனக்கு தெரியலங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா போயிட்டு எனக்கு பிடிச்ச நான் பார்த்து வச்சுட்டு வந்த பொருள் வந்து 7th month பேபி ஷவர்க்காகன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். அண்ட் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா இது நான் வாங்கினது, நீ வாங்கினது அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்க மாட்டோம். இது நாங்கள் சேர்ந்து வாங்கினது. அம்மா வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து போட்டு விட்டுருந்தாங்க. ஆன்டிக் நெக்லஸ் தாங்க எடுத்திருந்தோம். லெஸ் வெயிட்லேயே நல்லா பார்வையாக உறுதியாக நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியல. பட் ஷாப்பிங் போனது பார்த்திங்கன்னா நான் vlog பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் இதுக்கு அடுத்து வந்து எடிட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. அன்றைக்கி வந்து ப்ளே டெக்கரேஷன் நம்மளுக்கு இன்ஸ்டா பேஜ்லேருந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் கேட்கவே இல்லை. அவங்களே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேர்ள் பேபின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா கிருஷ்ணர் தீமில் வந்துட்டு இந்த டைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறப்போது எனக்கு டோட்டலி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எதுவுமே சொல்லலை. கிருஷ்ணரா இல்லை வந்து அது ராதையான்னு தெரியல. எந்த பேபியாக இருந்தாலும் ஹெல்த்தி பேபியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான் இந்த டைம் எனக்கு ஒரே எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா என்னன்னு தெரில, எனக்கு வந்து அது பாய்னு தோணுச்சு. பட் ரியா குட்டி பிறந்தாங்க. ரியா குட்டி வந்து சரியான சமத்தான பொண்ணுங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் போடுற போது ஒவ்வொருத்தவங்களுமே அவங்க பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. பட் இங்கே வந்து என்னால் ஷேர் பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ரிக்ரெட்டே இல்லை. அடடா நம்ம பாய்ன்னு நினச்சோமே, கேர்ள் பிறந்துட்டாங்களேன்னு சொல்லி. ஆனால் இந்த டைமுக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லைங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா பாயின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, பாயாக இருந்தாலும் ஹாப்பி தான், கேர்ளாக இருந்தாலும் ஹாப்பி தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய சிஸ்டர் பயங்கர சப்போர்ட்டுங்க. நான் என்ன பண்ணாலும் சரி. ஸோ ரியாக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்துட்டு தேவை.
அண்ட் முக்கியமாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் இல்லைனா இன்லாஸ் சப்போர்ட் இல்லாமல் குழந்தைகளை வளர்த்தவே முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து வயசானதுக்கப்புறம் ஒரு குழந்தைய பற்றி அவங்க கையில் கொடுத்து வளர்த்துங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ அவங்க தெம்பாக இருக்கிறப்பவே ஒன்றோட ஒன்று வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க என் மைண்ட்குள்ளார இருந்துச்சு. பார்க்குறக்கு பயங்கர மாடர்னாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாமும் யோசிப்பேங்க. ஸோ செகண்ட் பேபி வந்து சீக்கிரம் பிளான் பண்ணதுக்கான ரீசனுமே பார்த்துட்டிங்கன்னா அதுதான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கலாம். ஒரு சிலர் சிங்கிள் பேபி போதும்னு நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து 3 பேபிஸ் வேணும்னு கூட வந்துட்டு நினைக்கலாம். கண்டிப்பாக அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் இல்லைங்களா. அண்ட் ஒரு சிலர் வந்து என்னோடய சாரீ பற்றியுமே கேட்டிருந்தீங்க. நம்ம ரியா புட்டிக்கில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறக்கு. அவ்வளோதாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பராக ஆரத்திலாம் வந்துட்டு எடுத்தாச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அப்படின்னாவே எல்லாருக்கும் பயங்கர டயர்டாக இருக்கும். அவ்வளோதான், போயிட்டு ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம். இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர், பாய். குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்த